ஹாய். என்ன அப்படின்னா, ஜனவரி 26 குடியரசு தினமான நேத்து, விருதுநகர் மாவட்டத்தில ஸ்ரீவில்லிபுத்தூர்ல திருநங்கைகள்லாம் சேர்ந்து எல்லா கடையிலயும் பவித்திரம் பண்ணியிருக்காங்க. பவித்திரம்னா வசூல்னு அர்த்தம். அத அங்க இருக்க எல்லா கடையும் பிரச்சனை பண்ணி வசூல் பண்ணியிருக்காங்கன்னு எல்லா கடைக்காரங்களும் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. உடனே போலீஸ் அங்கருந்து வந்துட்டாங்க போல. வந்து திருநங்கை கிட்ட இந்த மாரி பிரச்சனை பண்ணி வசூல் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு திருநங்கை போயிட்டு, போலீஸ்காரங்க போனதும் திரும்ப அதே மாரி பிரச்சனை பண்ணி வந்து வசூல் பண்ணியிருக்காங்க. அங்க திரும்ப போலீஸ்காரங்க வந்து 2 திருநங்கை கிட்ட அவங்களோட மொபைல பிடிங்கிட்டு போயிட்டு, நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு 5, 6, 7 பேர் போலீஸ் எல்லா திருநங்கைகள் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் ஃபோன குடுங்கன்னு கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு இருக்கும்போது 2 பேத்துக்கு வாக்குவாதமாயி வெளிய வந்துட்டாங்க போல. வந்து 2 திருநங்கைகள் பெட்ரோல் ஊத்திட்டு நீங்க ஃபோன குடுத்தா தான் இங்கேருந்து நகருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு திருநங்கைய போலீஸ்காரங்க இப்படி தண்ணி ஊத்தி காப்பாத்திட்டாங்க. இன்னொரு திருநங்கை குடுகுடுன்னு ஓடி பத்த வச்சுட்டேன்னு சொல்றாங்க. பத்த வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. சில பேருக்கு இது அவங்களே பத்த வச்சுட்ட மாரி சொல்றாங்க. சில பேர் போலீஸ் பத்த வச்சுட்டான்னு சொல்றாங்க. அவங்க எரிஞ்சு 75% அவங்க பாடி இதாயிருச்சு. இப்ப அவங்க ஹாஸ்பிட்டல்ல போலீஸ்காரரே அவர போய் அட்மிட் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல. இது உங்களோட கருத்து என்ன? அடுத்தடுத்து நாட்ல பிரச்சனை போயிட்டே தான் இருக்கு. இது யார் மேல தப்பு? என்ன பிரச்சனைன்னு நீங்கள் யோசிச்சு உங்களோட கருத்த சொல்லுங்க. லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.